இங்க ஒரு பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கூட பார்ட்டிக்கு போறதுக்காக ஒரு ட்ரெஸ் கடைக்கு போய் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்து நான் இப்ப ரெடி பார்ட்டிக்கு போலான்னு சொல்றா. அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு அவள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்க ஒரு பொண்ணு வெளியே கூப்பிட்டு நிக்க வச்சு நான் இவ கூட தான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போக போறேன்னு சொல்றான். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி என்ன இதுன்னு கேக்குறா. அவனோட வைஃப் கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இவ என்னோட வைஃபா நடிக்க போறான்னு சொல்லிட்டு அவளோட கையில இருந்தா அவங்க வெட்டிங் ரிங்க கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு வர்றான். இந்த பொண்ணு அவங்கிட்ட நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, இப்ப போய் நீங்க புது வாழ்க்கைக்காக ஆசைப்படுறீங்களான்னு கேக்குறா. இவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட உன்னை என்னோட வைஃப்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு, அது மட்டும் இல்ல அது ஒரு பெரிய ஃபேன்சியான பார்ட்டி, அங்க உன்னால என் கூட ஒரு டான்ஸ் கூட ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போனதுனால அவளால நடக்க முடியாம போயிடுச்சு. அவனோட வைஃப் அவன் மேல கோவப்பட்டுட்டு அவனை நிறுத்துறதுக்காக அவ கையாலேயே அந்த வீல் சேரை தள்ளிட்டு அங்க போறான். அவனோட வைஃப் கிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி பேசி அவளை தூக்கி ஒரு சோஃபால உட்கார வச்சுட்டு அவளோட வீல் சேரை அங்க இருந்து எடுத்துட்டு அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்ட்டிக்கு போயிடறான். அடுத்தது என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க கிளிக் வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க.